ஒன்றாவது போடுங்க ஆவர்த்தன அட்டவணை. மீட்டல்னு சொல்லி போட்டுட்டு ஆவர்த்தன அட்டவணை. ஆவர்த்தன அட்டவணை. சரியா? ஆவர்த்தன அட்டவணையில் உங்களுக்கு என்னென்ன தெரியணும்னு சொன்னால், இப்படி இந்த மேலேந்து கீழே உள்ளாக்கள், மேலேந்து கீழே வரைக்கும் உள்ளாக்களுக்கு சொல்கிற பேர் என்னது? கூட்டங்கள்னு சொல்கிறேன். சரியா? இது 1ஆம் கூட்டம், இது 2ஆம் கூட்டம், இது 3, இது 4, 5, 6, இது 7ஆம் கூட்டம், இது 8ஆம் கூட்டம். ரோம நம்பரில் இந்த கூட்டங்கள் எழுதப்படும். இப்படி ஷேப்பில் உள்ளதுகள் ஆவர்த்தனம். அப்போ இது 1ஆம் ஆவர்த்தனம், இது 2ஆம் ஆவர்த்தனம், இது 3ஆம் ஆவர்த்தனம், 4, 5 அப்படி சொல்லி போகும். சரியா? முதல் 20 மூலகங்களோட பேர் கட்டாயம் பாடமாய்க்கணும். சரியா? முதல் 20 மூலகங்களோட பேர் ஆவர்த்தன அட்டவணையில் கட்டாயம் பாடமாய்க்கணும். சரியா? இப்படி இந்த முதல் 20 உள்ள மூலகங்கள் கட்டாயம் பாடம் வைக்கணும். சரியா? வரைஞ்சிக்கோங்க. ஆவர்த்தன அட்டவணையோட வரைஞ்சி இப்படி மேலேந்து கீழே வாராக்கள் யாரு? கூட்டம். இந்த ஷேப்பில் வாராக்கள் ஆவர்த்தனம் அப்படின்னு போட்டு இந்த ஆவர்த்தன அட்டவணையை வரைஞ்சிக்கோங்க. சும்மா ரஃபாக வரைஞ்சிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு எழுதி கொள்ளையிலும். சரியா? இது ஒரு ஆவர்த்தன அட்டவணை. இது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வலுவளவுன்னு சொல்கிற ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்னது? வலுவளவு. நான் அதெல்லாம் சொல்லித்தாரேன், பாடம் படிக்க கொள்ள மருகா. எக்ஸாமுக்காக வேண்டி வலுவளவு தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த கடைசி கூட்டத்துக்கு வலுவளவு 0, இவருக்கு 1, இவருக்கு 1, இவருக்கு 2, இவருக்கு 2, இவருக்கு 3, இவருக்கு 3, இவருக்கு 4. இதே மார்க் பண்ணிக்கோங்க வலுவளவை. ஒரு ஆவர்த்தன அட்டவணை கேள்வி ஒன்று செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட் இதுகள். சரியா? முதல் 20 மூலகங்கள் தெரிஞ்சுக்கணும், கூட்டம் மார்க் பண்ண தெரியணும், ஆவர்த்தனம் மார்க் பண்ண தெரியணும். அடுத்து வலுவளவு. இந்த முதலாம் கூட்டத்தில் வலுவளவு 1, இந்த 2ஆம் கூட்டத்தில் வலுவளவு 2, 3ஆம் கூட்டத்தில் வலுவளவு 3, 4ஆம் கூட்டத்தில் வலுவளவு 4, மறு 4 வந்த பிறகு 5ஆம் கூட்டத்துக்கு மறுவ 3, 2, 1, 0. இது வலுவளவு. மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் வலுவளவு தேவைன்னு சொல்லித்தரேன். சரியா? அடுத்தது மின்னெதிர்த்தன்மை. மின்னெதிர்த்தன்மை கூடின கூட்டம் 7ஆம் கூட்டம். மின்னெதிர்த்தன்மை கூடின கூட்டம் எது? 7ஆம் கூட்டம். 7ஆம் கூட்டத்தில் யார் யார் இருக்கிறாங்க? ஃப்ளோரினும் குளோரினும் தந்துகிறேன். போட்டுக்கோங்க. மின்னெதிர்த்தன்மை கூடிய கூட்டம் 7ஆம் கூட்டம். அடுத்தது அயனாக்கல் சக்தி கூடிய கூட்டம். அயனாக்கல் சக்தி கூடிய கூட்டம் 8ஆம் கூட்டம். அயனாக்கல் சக்தி கூடின கூட்டம் 8ஆம் கூட்டம். போட்டுக்கோங்க. அதை மின்னெதிர்த்தன்மை கூடின கூட்டம் 7ஆம் கூட்டம், அயனாக்கல் சக்தி கூடின கூட்டம் இந்த 8ஆம் கூட்டம். இந்த கூட்டம். அடுத்த பாயிண்ட்ல எழுதிக்கோங்க. இங்கிட்டு திசையில் அம்புக்குறி ஒன்றை காட்டி இங்கிட்டு போக 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 அயனாக்கல் சக்தி கூடும். அயனாக்கல் சக்தி கூடும். முதலாம் அயனாக்கல் சக்தி கூடும்னு போடுங்க. இங்கே முதலாம் அயனாக்கல் சக்தி கூடும். இங்கிட்டு போக போக போட்டுக்கோங்க. முதலாம் அயனாக்கல் சக்தி கூடும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இங்கே ஆக்சிஜனை விட இவருக்கு கூட. ஏன்னா இங்கிட்டு போக போக கூடும். இங்கிட்டு சைடில் உள்ள ஆக்களுக்கு அயனாக்கல் சக்தி கூடிக்கொண்ட முதலாம் அயனாக்கல் சக்தி. சரியா? முதலாம் அயனாக்கல் சக்தி கூடும்ண்டு இப்படி ஒரு அம்புக்குறியான போட்டு காட்டுங்க. முதலாம் அயனாக்கல் சக்தி கூடும்.
முதலாம் அயனாக்கல் சக்தி கூடும். அடுத்தது வந்து சரியா மின்னெதிர்த்தன்மை சரி, இப்போ அயனாக்கல் சக்தி சரி. இப்போ வந்து அடுத்த பாயிண்டில் நீங்கள் சரியா சூத்திரங்களை உருவாக்குதல்னு போடுங்க. சூத்திரங்களை உருவாக்குதல். சூத்திரங்கள் வந்து நீங்கள் எப்படி உருவாக்குறேன்னு சொல்லி பார்ப்போம். மூலகங்களுக்கு நீங்கள் சூத்திரங்கள் எப்படி உருவாக்குறேன்னு சொல்லி பார்ப்போம். சூத்திரங்களை உருவாக்குதல். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கார்பனும் ஆக்சிஜனும் சரி கார்பனையும் விடுங்களே, ஐதரசனும் ஆக்சிஜனும் சேரப்போகுதுன்னு சொல்லி வைங்க. எப்படி இப்போ சூத்திரங்கள் உருவாக்குறதுல ஐதரசனும் ஆக்சிஜனும் சேரப்போகுதுன்னு வைங்க. ஐதரசனுக்கு கீழே நீங்கள் எழுதிக்கிற வலுவளவு என்னான்னு சொல்லி பார்க்கணும். என்ன நம்பர் எழுதிக்குது ஷைமா? ஐதரசனுக்கு கீழே வலுவளவு லிஸ்ட்டில் என்ன நம்பர் எழுதிக்குது? இந்த ஐதரசன் அவரை கீழே எழுதிக்கிற நம்பர் என்னது? 1. சரியா? அப்போ 1. சரியா? ஆக்சிஜனை கீழே என்ன நம்பர் எழுதிக்கிறேன்? இது ஆக்சிஜன். என்ன நம்பர் எழுதிக்கிறேன் கீழே? 2. அப்போ இந்த ஆக்சிஜனை கீழே நீங்கள் 2 போட்டாச்சு. போட்டுட்டு நீங்கள் இப்படி ஒரு க்ராஸ் அடிக்கணும். இப்படி க்ராஸ் அடிச்சிங்கண்டா எப்படி இந்த ஐதரசனுக்கு 2ஐயும் ஆக்சிஜனுக்கு 1ஐயும் எழுதுறேன். எழுதிட்டு H2O 1 வந்தால் நாங்கள் அதை எழுத தேவையில்லை. ஐ சுட்டி இந்த O மட்டும் இங்கே போட்டாச்சு. இது நீரிட குறியீடு. இப்படி தான் குறியீடுகள் வந்து உருவாகிற. சரியா? இப்போ கார்பனும் சரி இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் உருவாக்குங்க. ஐதரசனும் குளோரினும் சேர்றதுக்கு எழுதி பாருங்கள். ஐதரசனுக்கு கீழே என்ன நம்பர் எழுதிக்கிறேன் பாருங்கள். ஐதரசனு கீழே 1 இருக்குது, குளோரினுக்கு கீழே 1 இருக்குது. க்ராஸ் அடிங்க. ஒரு 1வது லைனில் எழுதி காட்டுங்க. அப்புறம் 1 வந்தால் எழுத தேவையில்லை. அந்த மெத்தடில் செஞ்சு காட்டுங்க. ஐதரசனுக்கும் குளோரினுக்கும் இடையில எப்படி வருதுன்னு. ஐதரசன் குளோரின். ஐதரசன் நம்பர் என்ன? 1. பாருங்கள் ஐதரசனை கீழே 1, குளோரின் இங்கே இருக்குது ஐக்கு கீழே 1. க்ராஸ் அடிங்க. அடிச்சிங்கன்னு சொன்னால் Hக்கு 1 Clக்கு 1. 1 வந்து எழுதணுமா? எழுத தேவையில்லை. 1 இருந்தால் எழுத தேவையில்லை. இப்படி சும்மா மட்டும் எழுதி விட்டாச்சு. சரியா? இப்போ அடுத்து எழுதுங்க. லித்தியமுக்கும் ஆக்சிஜனுக்கும். லித்தியம் ஆக்சைடு. லித்தியத்துக்கும் ஆக்சிஜனுக்கும். லித்தியம் நம்பரை கீழே எழுதுங்க, ஆக்சிஜன் நம்பரை கீழே எழுதுங்க. க்ராஸ் அடிங்க. மாற்றி மாற்றி எழுதுங்க. இது லித்தியம் இங்கே இருக்குது. இது லித்தியம். ஆக்சிஜன் இங்கே இருக்குது. சொல்லுங்க. லித்தியம் நம்பர் 1, ஆக்சிஜன் நம்பர் எத்தனை? 2. க்ராஸ் அடிச்சிங்கன்னு சொன்னால் Liக்கு 2வும் ஆக்சிஜனுக்கு 1 வந்து எழுதணும் அந்த இடத்துல இல்லை. Li 2O 1 போட தேவையில்லை. விளங்கிச்சா இது உருவாக்குறது? ஷிஃப்கா விளங்கிச்சா? மெசேஜ் போடுங்க. ஷைமா விளங்கிச்சா? டீச்சர். ஆமாம் டீச்சர் கொஞ்சம் விளங்கப்படுத்தினே மாற்றிடுங்க. இருங்க. இப்போ எப்படி இந்த சூத்திரங்கள் உருவாக்குறேன்னு சொல்லு. சரியா? இப்போ லித்தியமும் ஆக்சிஜனும் சேர போதும். லித்தியம்க்கு கீழே எழுதிக்கிற நம்பர் என்ன? நம்பர் 5. லித்தியம்க்கு கீழே என்ன நம்பர் எழுதியிருந்தேன்? 1வது குரூப்புக்கு கீழே 1. சரி, அப்போ லித்தியம்க்கு 1. சரியா? ஆக்சிஜனே கீழே என்ன நம்பர் இருக்குது? 2. எழுதிட்டீங்க தானே? இது 2 எழுதியாச்சு. இப்போ 2க்கு இப்படி க்ராஸ் அடிக்கணும் நீங்கள்.
சரியா? அடிச்சு இப்போ லித்தியம்க்கு யார் நம்பர் க்ராஸ் அடிச்ச போகிறோம்? 2. 2 ஆக்சிஜனுக்கு ஒன்று. என்னண்டா நீங்கள் ஒன்று வார நம்பரை எழுத தேவையில்லை. Li2O ஒன்று வந்தால் அதை போட தேவையில்லை. அதை இப்படி எழுதிக்கிறேன். டீச்சர் விளங்கிச்சா? ஒன்று வந்தாலும் போட தேவையில்ல, ஒரே மாதிரி நம்பர் வந்தாலும் போட தேவையில்ல. உதாரணத்துக்கு இவருக்கும் 2 இவருக்கும் 2 இருந்தாலும் போட தேவையில்லை. நீங்கள் அந்த நம்பரை மட்டும் விளங்கிச்சா போட்டுக்கோங்க. யார் யார் எழுத தேவையில்லைண்டு? ஒன்று வந்தால் தேவையில்ல, ஒரே போல் வந்தாலும் தேவையில்லை. ஒரே போல்ண்டு போட்டு ஐக்கும் க்ராஸ் போடுங்க. ஒரே மாதிரி நம்பர் வந்தாலும் எழுத தேவையில்லை. இது வந்து சூத்திரங்களை உருவாக்குற மெத்தட். அடுத்து போடுங்க இலத்திரன் நிலை அமைப்பு. இலத்திரன் நிலை அமைப்பு. இலத்திரன் நிலை அமைப்பு. இலத்திரன் நிலை அமைப்பு. இப்போ உங்களுக்கு மெக்னீசியம்னு சொல்லி தந்திக்குது. இந்த மெக்னீசியத்தில் நம்பர் உங்களுக்கு இங்கே 12, அணுவெண் வந்து 12ன்னு தந்திக்குது. இப்போ உங்களுக்கு மெக்னீசியம் 12ன்னு சொல்லி தராட்டியும் மெக்னீசியம் எத்தனாவது ஆவர்த்தன அட்டவணையில் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி 1 2 3 4 5 அப்படி எண்டி பார்த்தா இது மெக்னீசியம் 12வது ஆளாக இருக்கிறாரு. அப்போ நீங்கள் இந்த இடத்துல மெக்னீசியத்துக்கு 12 போட்டுட்டு இவர இலத்திரன் நிலை அமைப்பை நீங்கள் எப்படி எழுதணும்னு சொன்னால் எப்படி இந்த 12 நீங்கள் 2 8 8 8 8ன்னு பிரித்து கொண்டு போகணும். 1வது 2 எழுதுறீங்க, எழுதியாச்சு கம்மா. இப்போ இன்னும் எத்தனை மிச்சம் 12க்கு? 2 எழுதிட்டீங்க. இன்னும் எத்தனை மிச்சம் 12க்கு? 10 மிச்சம். இன்னும் 10 மிச்சம். சரியா? இங்கே 8 போட்டுட்டீங்க. இன்னும் எத்தனை மிச்சம்? 2 மிச்சம். 8 2 10, மீதி 2 போட்டாச்சு. என்னாண்டா முதலாவது எழுதுறதுல மேக்சிமம் 2 தான் எழுதியலும், மீதி உள்ள ஆக்கள் எல்லாம் மேக்சிமம் 8 தான் எழுதியலும். கடைசிக்கு மீதி உள்ள ஆளை போட்டு விட்டாச்சு. இங்கே பாருங்க சோடியம் இருக்குது. சோடியம் 11வது ஆளாக இருக்குது. சோடியம்ட நம்பர் 11. 1வது என்ன நம்பர் வரும்? 1வதுல மேக்சிமம் எத்தனை எழுதியலும்? 2 தான் எழுதியலும், போட்டாச்சு. இப்போ இன்னும் எத்தனை மிச்சம்? 11ல் 2 போனா 11ல் 2 போனால் எத்தனை மிச்சம்? 1. மொத்தம் 11 இருக்குது. 1வதுல 2 தான் எழுதிட்டோம். 11ல் 2 போனால் எத்தனை மிச்சம்? 9 மிச்சம். சரிதானே? 9 மிச்சம். 9 மிச்சம்ல அடுத்த வீட்டில் எத்தனை போடையிலும்? மேக்சிமம் அடுத்தையில் 8 தான் போடையிலும், மீதி 1. 8 2 10, இன்னொன்று மிச்சம். அந்த 1 இங்கே போட்டாச்சு. விளையிச்சா? என்னாண்டா 1வதுல மேக்சிமம் 2 தான் எழுதியலும், மீதி உள்ளதுல மேக்சிமம் 8 8 தான் எழுதியலும். சரியா? இப்போ உங்களுக்கு 1வதுல 2 எழுதிட்டீங்க. அப்புறம் எவ்வளோ விற்கிதுன்னு பார்க்குறீங்க? 8 போட்டிங்க. அடுத்து மீறால அடுத்து எழுதி விட்டா சரி, அவ்வளோதான். இங்கே பாருங்கள். இப்போ கெல்சியம்ட நம்பர் 20. 1வதுல எத்தனை வரும்? 1வது எப்போயும் எத்தனை வரும்னு சொல்லிக்கிறேன். 1வது எத்தனை வரும்? மேக்சிமம் 2. அப்போ இன்னும் எத்தனை மிச்சம்? 18 மிச்சம். இன்னும் 2 போனால் 18 மிச்சம். அடுத்தையில் 8 போட்டாச்சு. இப்போ எத்தனை மிச்சம்? இங்கே 10 முடிஞ்சு, இன்னும் 8 மிச்சம். அடுத்தையில் என்ன செய்கிற? இன்னும் 8 போட்டாச்சு. இப்போ இன்னும் மொத்தம் எத்தனை வந்துருச்சிங்கண்ணே? 16 17 18. இன்னும் எத்தனை வேணும்? 2 வேணும். அந்த 2 கடைசி போட்டு விட்டாச்சு. விளையிச்சா? 1வதுக்கு எப்படியுமே 2 தான் வரும். அடுத்த உள்ள ஆக்களுக்கு நீங்கள் 8 8 8 பிரித்து கொடுத்துட்டு கடைசிக்கு மீறால போட்டு விட்டாச்சு. சரியா? இப்போ எனக்கு சரியா கேள்விக்கு விட சொல்லுங்கள். இப்போ எத்தனை கூட்டங்கள் வரைஞ்சோம்? கூட்டம் எத்தனை கூட்டம்? மேலேருந்து கீழேக்கு எத்தனை கூட்டம் வரைஞ்சோம்? 8 கூட்டம். சரியா? அடுத்தது அயனாக்கள் சக்தி கூடின கூட்டம் எதுன்னு பார்த்தோம். முதலாம் அயனாக்கள் சக்தி கூடின கூட்டம் எத்தனாம் கூட்டம்? அதுவும் 8ஆம் கூட்டம். முதலாம் அயனாக்கள் சக்தி கூடின கூட்டம் 8ஆம் கூட்டம். சரியா? மின்னெதிர்த்தன்மை கூடின கூட்டம் எது பார்த்தோம்? 7ஆம் கூட்டம். அதுலேயும் ஃப்ளோரினுக்கு கூடன்னு பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? இலத்திரன் நிலை அமைப்பு பார்த்தோம். அது ஒரு கபட் மாதிரி. 1வதுல மேக்சிமம் வந்து 2 தான் வைக்கலும், அடுத்தையில் எத்தனை?
எட்டு 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 எட்டு. இந்த எட்டு ஒன்றாவதுல நீங்கள் ரெண்டாக அடுக்குறீங்க. அடுத்த என்ன செய்வீங்க? எட்டாக அடுக்குவீங்க. எட்டை விட கூட அடுக்கலாம். அப்புறம் அதை விட கூட இருந்து என்ன செய்வீங்க? அடுத்த எட்டுக்கு போவீங்க. விளங்கிச்சா? அப்படி சரியா? அப்போ ஒன்றாவதுல மேக்ஸிமம் 2 தான் வைக்கலும், அடுத்தையில் 8 தான் வைக்கலும், அதுக்கு அடுத்தையில் 8 வைக்கலும். இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் இதுலேயும் 8 அடுக்கு, இதுலேயும் 8 அடுக்கு, அடுத்து 3 தான் நிற்கிது. என்ன செய்வீங்க? அடுத்த தட்டில் அது 3 வைப்பீங்க. விளங்கிச்சா? மேக்ஸிமம் 8 வச்சுட்டு மீதி அடுத்த அளவு கொடுக்குற அப்படி மாதிரி. சரியா? வேறு சூத்திரங்கள் உருவாக்குறது பார்த்தோம். கிளியர் தானே? இப்போ ஐதரசனும் குளோரினும் இருந்தால் இதே நம்பர் 1 கீழே எழுதின இதை வலுவளவு நம்பரை கீழே எழுத தெரிஞ்சுக்கணும். கீழே வலுவளவுகளை எழுத நினைவு வச்சுக்கோங்க. இப்படின்ட்டு க்ராஸ் அடிச்சிங்கடா ஐதரசனை கொண்டு குளோரினுக்கு உண்டு. ஒரே மாதிரி நம்பர்கள் வந்தால் அதை நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதுக்கு ஐதரசன் சிஎல் இதில் HCLன்னு சொல்லி போட்டிங்கடா சரி. விளங்கிச்சா? ஒரே மாதிரி நம்பர் வந்தால் எழுத தேவையில்லை. ஒரே மாதிரி நம்பர் வந்தாலும் எழுத தேவையில்லை, 1 வந்தாலும் எழுத தேவையில்லை. கிளியர் தானே? சரி. இப்போ ஒரு ஆவர்த்தன அட்டவணை அடிங்க எல்லாரும். இப்போ உங்களுக்கு இந்த ஆவர்த்தன அட்டவணையில் இந்த இடத்துல ஏன்னு சொல்லி தந்திக்குது. என்ன மூலகம்ன்றெல்லாம் தந்தி இல்லை, உங்களுக்கு சும்மா இங்கிலீஷ் எழுத்தால தந்திக்குது. சரியா? இங்கே வந்து ஒன்றாவது கட்டாயம் இந்த 20 மூலத்தையும் பாடமாயிட்டு போங்க எக்ஸாம் போக்கல. இங்கே எக்ஸ் தந்திக்குது, இங்கே ஈண்டு சொல்லி தந்திக்குது, இங்கே வைண்டு சொல்லி தந்திக்குது, இந்த இடத்துல இசட்னு தந்திக்குது, இந்த இடத்துல ஆர்னு தந்திக்குது. இப்படி தந்திக்குது. எழுதிக்கோங்க. நீங்கள் என்ன செய்யணும்? என்ன சொன்னேன்? ஒரு ஆவர்த்தன அட்டவணை தந்தா ஒன்றாவது என்ன செய்யணும்? அதோட கூட்டங்களை மேலே மார்க் பண்ணுங்க. 1ஆம் கூட்டம், 2ஆம் கூட்டம், இது வந்து 3ஆம் கூட்டம், 4ஆம் கூட்டம், 5ஆம் கூட்டம், 6ஆம் கூட்டம், 7ஆம் கூட்டம், 8ஆம் கூட்டம். கட்டாயம் கூட்டங்களை மார்க் பண்ணுங்க. அடுத்து ஆவர்த்தனங்களை மார்க் பண்ணுங்க. இப்படி ஆவர்த்தனத்தை மார்க் பண்ணுங்க. சரியா? அடுத்தது இங்கே உண்மையாக என்ன மூலகங்கள் வரும்னு சொல்லி எழுதிக்கோங்க. என்ன செய்ய சொல்கிறேன்? உண்மையான மூலகங்கள் யார் யார் வாரதோ அவங்களும் எழுதிக்கோங்க. இங்கே ஐதரசன், இங்கே ஹீலியம், அந்த ஓடருக்கு உண்மையான மூலகங்களோட பேர்களை நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? இதில் இப்போ உங்களுக்கு 1வது கேள்வி பாருங்கள். இதில் 1வது கேள்வி கேட்குறாங்க, 4ஆம் ஆவர்த்தனத்தில் 2ஆம் கூட்டத்தில் வரும் மூலகம் யாது? 4ஆம் ஆவர்த்தனத்தில் 2ஆம் கூட்டத்தில் வாரது யாரு? என்ன எழுத்திக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு தந்திக்கிற எழுத்தை வச்சு தான் நீங்கள் விட கொடுக்கணும். உண்மையான பேரை கொடுக்க போகிறல்ல. உங்களுக்கு என்னென்ன எழுத்து தந்திக்குது, இசட், ஆர், ஏ, இதை வச்சு கொண்டது இப்போ விட கொடுக்க போகிறீங்க. சரியா? இப்போ இப்போ உங்களுக்கு கேட்குறாங்க 4ஆம் ஆவர்த்தனத்தில் 2ஆம் கூட்டத்தில் வர ஆள் யாரு? நீங்கன்னு யாரு? யாருக்கு சொல்ல இயலும்? பாருங்க. 4ஆம் என்ன எழுத்து? இது ஆவர்த்தனம். 4வது லைன்ல இருக்குதான். மேலேந்து பார்க்கக்குள்ள 2வது லைன்ல இருக்குதான். 4ஆம் ஆவர்த்தனம் 2ஆம் கூட்டம் யாரு? ஆர். பாருங்க. 4ஆம் ஆவர்த்தனம் 2ஆம் கூட்டம் யார் இருக்கிற? ஆர். எனக்கு இப்ப ஷைமா சொல்லுங்க. 3ஆம் ஆவர்த்தனம் 1ஆம் கூட்டம். மூணாம் ஆவர்த்தனத்துல 1ஆம் கூட்டத்தில் இருக்கிறது யாரு? டீச்சருக்கு வெள்ளங்கல்ல. ஷைமா, இப்படி வாரது வந்து இப்படி ஷேப்பில் வாரது வந்து ஆவர்த்தனம். சரியா?
அப்படி இருந்தால் நம்பர் போட்டிக்கிறேன் 1 2 3 4 இவங்க ஆவர்த்தனம். மேலேருந்து கீழே மட்டும் மிக்கிறாங்களே ஷைமா, ரோம நம்பரில் போட்டிக்கிறேன், அவங்க கூட்டம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், மூணாம் ஆவர்த்தனத்தில் முதலாம் கூட்டத்தில் உள்ள எழுத்து என்னாண்டு? ஏவா? மூணாம் ஆவர்த்தனம் எது சைடில் நம்பர் போட்டு இசட். மூணாம் ஆவர்த்தனத்தில் முதலாம் கூட்டத்தில் யாரு? இசட். இது எனக்கு ஷிஃப்கா சொல்லுங்க, மூணாம் ஆவர்த்தனத்தில் 7ஆம் கூட்டத்தில் உள்ளது யாரு? ஹனா சொல்லுங்க, 2ஆம் ஆவர்த்தனத்தில் 8ஆம் கூட்டத்தில் உள்ளது யாரு? எக்ஸ். எனக்கு ஷிஃப்காட விட 3ஆம் ஆவர்த்தனம் 7ஆம் கூட்டம். ஷைமாய் கட்டிங் கண்டுபிடிங்க. 2ஆம் ஆவர்த்தனம் 5ஆம் கூட்டம், சரி 4ஆம் கூட்டம். 2ஆம் ஆவர்த்தனம் 4ஆம் கூட்டம். ஓகே ஷிஃப்கா வை சரி. என்னது வருது இவக்கு? ஷைமாக்கு என்ன ஆன்சர்? 2ஆம் ஆவர்த்தனம் இது ஷைமா, 4ஆம் கூட்டம் இது யாரிக்கிற 2க்கும் நேரா? ஏ விளங்கிச்சு எப்படின்ட்டு? அப்படித்தான் நீங்கள் கண்டுபிடிச்சு போடணும். இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி, விழுமிய வாயுவாக தொழிற்படும் மூலகங்கள் இவை. நினைவு வச்சுக்கோங்க, 8ஆம் கூட்டத்தில் உள்ள ஆக்களுக்கு நாங்கள் சொல்கிற இன்னொரு பெயர் விழுமிய வாயுக்கள். போட்டுக்கோங்க, 8ஆம் கூட்டம் விழுமிய வாயு. அப்போ 8ஆம் கூட்டம்ன்றது எது? எந்த கூட்டம்? இந்த கூட்டம். அப்போ இங்கே யார் யார் விழுமிய வாயு தந்திக்கிற? எக்ஸும் ஈயும் தந்திக்குது. விழுமிய வாயு இங்கே எக்ஸும் ஈயும். எக்ஸ் கமா ஈண்டு போட்டால் சரி. எக்ஸும் ஈயும் விழுமிய வாயு. அடுத்த கேள்வி உங்களோட 6இன் இலத்திரன் நிலையமைப்பை எழுதுக. 6 இலத்திரன் நிலையமைப்பு. 6 எண்டுங்க எத்தனாவது ஆள் ஆகிக்கிறாருண்டு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 6 எத்தனாவது ஆள் ஆகிக்கிறாரு? 20. 20க்கு இலத்திரன் நிலையமைப்பு எப்படி எழுதுற? 2 8 8 2 இலத்திரன் நிலையமைப்பு எழுதுகிற மெத்தட். சரியா? அடுத்தது ஏயினால் எத்தனை வலுவளவுகள் காட்டப்படும்? அதுதான் சொன்னேன், வலுவளவு 1ஆவது எழுதிக்கோங்க. 1ஆம் கூட்டத்துக்கு வலுவளவு என்னது? முதலாம் கூட்டத்தில் வலுவளவு 1, 2ஆம் கூட்டத்துக்கு 2, 3க்கு 3, 4க்கு 4, அடுத்தைக்கு மரம் 3, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1, கடைசிக்கு 0. சரியா? இப்போ உங்களுக்கு கேட்குறாங்க ஏட வலுவளவு என்னாண்டு? இது ஏட வலுவளவு என்னது? கீழே உள்ள நம்பர் 4. ஏட வலுவளவு 4. இப்போ எனக்கு ஷிஃப்கா சொல்லுங்கள், இசட்ற வலுவளவு என்னான்னு சொல்லி. இது இசட்ற வலுவளவு. எனக்கு ஷைமா சொல்லுங்கள், ஈட வலுவளவு எதுண்டு? ஈட வலுவளவு என்ன? சரியா? 0. நீங்கள் இந்த வலுவளவு நல்ல எண்ணெய் வச்சு கீழே எழுதிக்கோங்க. எனக்கு இவ சொல்லுங்கள், ஹனா வைட வலுவளவு. ஷிஃப்கா ஓகே. ஹனா வைட வலுவளவு 1. விளங்கிச்சு தானே? வலுவளவு எழுத என்ன வச்சுக்கோங்க, கடைசி கூட்டத்துக்கு 0, 1 2 3 4, 3 2 1 0 சொல்லி வருது. சரி, இதைத்தான் வலுவளவு எழுதுறது. இப்போ சொல்கிறாங்க ஏயும் வையும் சேர்ந்து உருவாகிற மூலத்தின சூத்திரத்தை எழுதட்டும். ஏயும் வையும் சேர்ந்து உருவாகிற மூலகத்தின சூத்திரம். ஏ என்னது? தேய்க்குது. வை எங்கேக்குது? தேய்க்குது. ஏக்கு கீழே உள்ள நம்பர் 4, வைக்கு கீழே உள்ள நம்பர் 1. க்ராஸ் அடிச்சிங்கன்னு சொன்னால் என்னது? A1 வை 4 எழுதுறதா? வை இது 1 எழுதுறதா? இல்லை, வை 4 சொல்லி வரும். சூத்திரம் எழுதுறது இப்படி தான். நினைவு வச்சுக்கோங்க, சூத்திரங்கள் எழுத சொன்னால் இப்படி தான் செய்யணும். கிளியரா? இது தான் ஆவர்த்தன அட்டவணையில் வார கேள்வி.